ஒட்டஞ்சத்திர சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரத்திற்கு வந்திருந்த ராசா பாரதி கண்ணன் மீது பொய் வழக்கை ஜோடித்து இன்று காலை 4 மணி அளவில் கைது செய்து கீரனூர் ஸ்டேஷன், தொப்பம்பட்டி மேற்கு ஒன்றியம் கீரனூர் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இந்த கைது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு தேர்தல் நேரத்துல ஒரு கருத்து சுதந்திரம் இல்லாம ஒரு பிரச்சாரத்துல இருந்த பையனை பொய் வழக்க ஜோடிச்சு குண்டுகட்டா கொண்டு வந்து ஸ்டேஷன்ல கோர வச்சிருக்காங்க. ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில் இருக்கிற அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் அனைவரும் ஒட்டஞ்சத்திர கீரனூர் அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற அத்தனை தொண்டர்களும் நிர்வாகிகளும் கீரனூர் ஸ்டேஷனுக்கு வரணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒட்டஞ்சத்திர சட்டமன்ற தொகுதியில மிகவும் தீவிரமா செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு இளைஞன் பாரதி கண்ணன் தேசிய ஜனநாயக கூட்டணிக்காக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அவர் இன்று அதிகாலை 4 மணி அளவில் பழனி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு இப்போது தொப்பம்பட்டி கீரனூர் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளார். எனவே நம்மளுடைய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அனைவரும் தவறாமல் இப்போது உடனடியாக கீரனூர் காவல் நிலையத்திற்கு வருகை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது என்னன்னா தோல்வி பயம், நம்ம குறுநில மன்னருக்கு தோல்வி பயம் வந்துருச்சு. நேரடியா களத்துல சந்திக்கிறதுக்கு திராணி இல்லாம இப்ப யாரெல்லாம் முன்னாடி நின்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கைது செஞ்சு ஏதோ ஒரு வாரம் 10 நாள் உள்ள தள்ளிட்டோம்னா நம்ம எளிதா வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி மனப்பால் குடிச்சிட்டு இருக்கிறாரு. குறுநில மன்னர் அவர்கள் எவ்வளவு சதி திட்டங்களை தீட்டினாலும் இந்த முறை அவருடைய தோல்வி என்பது எப்பயோ தீர்மானிக்கப்பட்டு விட்டது. ஏன்னா நீ 30 ஆண்டு காலம் நீ செஞ்ச சாதனை சொல்லி வாக்கு கேட்டாலே போதும். அது இப்ப நாங்க உங்களுடைய குறைகளை சுட்டி காட்டுற ஒரே காரணத்திற்காக எங்களை மாதிரி இளைஞர்களை ஒரு சிறிய வயதர் என்று கூட பார்க்காம அதிகாலை 4 மணிக்கு போய் நீ அந்த இளைஞரை இன்று கைது செஞ்சு இங்க கீரனூர் காவல் நிலையத்தில் கொண்டாந்து வச்சிருக்கிறீங்க. அதான் எதிர்த்து யார் கேள்வி கேட்டாலும் ஒரு மிரட்டல், போலியான வழக்கை பதிவு செஞ்சு இந்த மாதிரி மிரட்டுறது உங்களுடைய பாணியா இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்க போகுது. இப்ப தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்ல இருக்கும் போது கூட காவல்துறை உங்களுக்கு சாதகமா செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை எங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே நம்மளுடைய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனடியாக விரைந்து இங்கே கீரனூர் காவல் நிலையம், தொப்பம்பட்டி கீரனூர் காவல் நிலையம் வருகை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இங்க வாங்க. இப்ப ஏற்கனவே பல நிர்வாகிகள் வருகை தந்து விட்டார்கள். அனைவரும் தவறாம வாருங்கள். இப்ப நம்மளுடைய வேட்பாளர் மதிப்புக்குரிய அண்ணன் விடியல் சேகர் அவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் வருகை தர இருக்கிறார்கள். அவரு நடராஜனும் இப்ப கொஞ்ச நேரத்துல வரப்போறாங்க. அதனால இந்த தகவலை நீங்க எந்த அளவுக்கு அடுத்தவங்க கிட்ட சொல்லி நம்ம கட்சி நிர்வாகிகளை ஒன்று திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திரட்டி, ஏன்னா நம்மளுடைய தொண்டன், நம்மளுடைய சக கட்சிக்காரர் பாதிக்கப்படும் போது நம்மளுடைய ஒற்றுமையில தான் இருக்குது நம்மளுடைய கட்சி பலம் என்னங்கிறது. அதனால அனைவரும் தவறாமல் இங்க கீரனூர் காவல் நிலையம் உடனடியாக விரைந்து வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.